ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். பட்ஜெட்டில் எப்படி நம்ம பாண்டிச்சேரியை சுற்றி வரலான்னு ஏற்கனவே பார்ட் 1 போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாலாம் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ட கடையிலே உள்ள அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டோலலாம் ரொம்ப காசு வாங்குவாங்க. இங்கே வந்து அடிக்கடி பஸ் வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா 15 மினிட்ஸில் உங்களை பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போய்க்கலான்னு சொன்னாங்க. ஓகே, நாங்களும் இந்த டீலிங் கூட நல்லா தான் இருக்குது. ஆட்டோக்குனா 400 ஆகணும், பஸ்லனா ஒவ்வொருத்தங்களுக்கும் 10 ரூபா, 40 ரூபாயிலேயே வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட பேக்கேஜ் மாதிரி பேசணும். 300 ரூபீஸில் பக்கத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன், சர்ச்சு, அப்புறம் ஆசிரமம், மியூசியம், ராக் பீச் எல்லாமே சுற்றி காமிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். இது வந்து 100 ஆண்டு பழமையான கோதிக் கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு. ஃப்ரெஞ்சு, ஐரோப்பா நாடுகள்லாம் இந்த மாதிரி டிசைனில் தான் சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஒரு 16 to 18 செஞ்சுரியில். அங்கே போகும்போது பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லாதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம ஆசிரமத்துக்கு போனோம். அந்த ஆசிரமம் வந்து உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்போசிட்டில் செப்பலெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஆப்போசிட்டில் தான் ஆசிரமம் இருக்குது. நம்ம அங்கே தான் போகணும். வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளோட ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறாங்க. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணலைன்னா அவங்களே கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி தந்துருந்தாங்க. உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயும் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மியூசியம் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. மியூசியம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னனால எங்களை கொண்டு வந்து ராக் பீச்சில் விட்டுட்டாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு நமக்கு தலையெல்லாம் கொஞ்சம் கிருன்னு வரும்ல. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டீ குடித்தோம். ராக் பீச் பக்கத்தில் தான் அந்த ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குல்ல, அதாவது அந்த கலர்ஃபுல்லான வீடு, அவங்களோட ஆர்கிடெக்சர் உள்ள வீடெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து வெளிச்சத்தோடு நம்ம போயிடலாம், அப்போ சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு நினச்சோம். பட் நாங்கள் அதை தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொருத்தட்டையாக கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வழி சொல்கிறாங்க. பட் எல்லாமே கரெக்டு தான். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி சொல்ல எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நாங்கள் அதை தேடி தேடி போகும்போது இருட்டவே செஞ்சிடுச்சு நல்லா. ஸோ ஒரு ஃபோட்டோஸும் ஒரு வீடியோஸும் நல்லாவே வரல. இங்கே வந்து நீங்கள் பைக் ரெண்ட் எடுத்து கூட சுற்றி பார்க்கலாம். இங்கே கூட ஒரு கலர்ஃபுல்லான பைக்ஸ்லாம் இருக்குல்ல, பிங்க்கு, ப்ளூ, க்ரீனு அப்படின்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ரெண்டட் பைக்ஸ் தான். இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்தீங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் செஞ்ச கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் அப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் ராக் பீச்சுக்கு போயிடலாம். ராக் பீச்சில் நானும் விளையாடலாம் போல் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, சும்மா உட்காந்து நீங்கள் கடலை ரசிக்கலாம். ஃபுல்லும் ராக்கா, அதாவது ஸ்டோனாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இது ராக் பீச்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகும்போது நல்லா இருட்டிடுச்சு. இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் நடந்ததுக்காகவாவது கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ராக் பீச்லேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா நல்லா காற்று வந்துச்சு. அதை விட சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு புதுச்சேரி. அந்த ராக் பீச்சில் அப்படியே காலார நடந்து அப்படியே நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கே போகலான்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வரலையா, ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ எல்லாருமே இந்த தலையில் வந்து லைட் எரியிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் இதே மாதிரி ஒன்று வாங்கி வச்சா இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 120 ரூபீஸ் சொன்னாங்க. 100 ரூபீஸ்க்கு வாங்கினோம். நான் வந்து பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணேன். நானும் எங்கள் பாப்பாவும் மாறி மாறி இதை வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பாண்டிச்சேரியில் ராக் பீச் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக க்ளீனாக நல்லா பெருசாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் தெரியுமா அங்கே. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. லீவு வரையா குட்டீஸ்க்கெல்லாம். அதனால் எல்லோரும் அவங்கவுங்க குட்டீஸை கூட்டிகிட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. இப்போவே டைம் வந்து 8 o'clock மேலே தாண்டிடுச்சு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம எப்படி வீட்டுக்கு போய் ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு. ட்ரெயின் எதுவுமே இல்லை பெருசாக. சென்னைக்கு பஸ் அடிக்கடி இருக்கிறதுனால நாங்கள் பஸ்லேயே வீட்டுக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கே வந்து ஒரு லைட்டிங் போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே வந்துட்டோம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நடந்திருக்கோமே, மறுபடியும் பசிக்குமே, ஏதாவது சாப்பிடணுமே. ஸோ குட்டீஸ்க்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து 10 o'clock வரைக்கும் எல்லா கடைகளும் ஓப்பனில் இருக்கும். இந்த ராக் பீச் வந்து 24 hours வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 10 o'clock அப்புறம்லாம் போலீஸ்காரங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எதுக்காக இங்கே இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 10 o'clock வரைக்கும் நல்லா கூட்டமாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் எல்லாருமே தோசை சாப்பிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே பஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இனிமேல் 3 மணி நேரம் தூக்கம் வரவங்க தூங்கிக்க வேண்டியதான். எப்படியாவது வீட்டுக்கு போய் சேரணும். இன்னைக்குள்ள டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.